பாஸ்கா எண்கிழமை 3ஆம் நாள். முதல் படி. நாமெல்லாம் யாராவது ஒருவர் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. என்ன கேட்போம்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டாயா என்ற ஒரு கேள்வியை கேட்போம். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் அடாவடித்தனமாக இருக்கிறார் என்பது பொருள். இவர் என்ன நினைக்கின்றார்? அவர் திருந்த வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒருவேளை ஒருவர் திருந்துவதற்கு முயற்சி எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. அவரிடம் காணப்படுகின்ற முதல் மாற்றம் என்ன தெரியுமா? நம்மிடம் வந்து நான் திருந்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்பார். அதாவது திருந்துதல் என்பது என்ன? மனமாற்றம் என்ற வேறு வார்த்தையால் அழைக்கப்படுகின்றது. அப்படித்தான் பேதுருவும் யூத மக்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீர்களா? திருந்தாத காரணத்தால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அடித்துக் கொண்டீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி காட்டமாக பேசுகின்றார். அப்பொழுது மக்கள் எல்லாம் திருந்தி வந்து அவரிடம் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் மனமாற்றத்திற்கான முதல் படியில் காலடி எடுத்து வைத்து விட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் மனம் மாறி நல்ல பாதையில் நடப்பதற்கு ஏற்ற வழியை காட்ட வேண்டும். அப்படித்தான் பேதுருவும் காட்டுகின்றார். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அவர் என்னென்னவெல்லாம் சொன்னாரோ அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற அறிவுரையை கூறுகின்றார். நமது வாழ்விற்கு வருவோமே. நாமெல்லாம் கட்டாயம் முதல் படியில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் பேதுரு தருகின்ற அறிவுரை. அதாவது மனமாற்றத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதுதான். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். பிறரிடம் சென்று கேட்க வேண்டும். கடவுளிடமும் சென்று கேட்க வேண்டும். அப்பொழுது மனமாற்றம் எனக்குள் ஏற்பட்டு நல்ல பாதையில் நான் நடப்பேன் என்பது உறுதியாகின்றது.